எல்லாத்தையும் தாண்டி அவ மேல சந்தேகப்பட்டு அவகிட்ட பேச மாட்டேன்னு சொன்னியே, உனக்கு என்ன தண்டனை கொடுக்கறது? நாங்க அவகிட்ட வேலை வாங்கிருக்கோம், சண்டை போட்டிருக்கோம், அவ்வளவுதான். ஆனா நீ அவளை சந்தேகப்பட்டிருக்க. அது பாவம், துரோகம், உச்சக்கட்ட கொடுமை. என்னாச்சு? என்னடா என்ன லட்சுமி? பா ஒண்ணும் இல்லப்பா. என்னடா ரத்தம் இப்படி வந்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்லைங்கிற. கத்தி தானா படல, நான் தான் வெட்டிக்கிட்டேன். பைத்தியமாடா நீ? அண்ணி கேட்டாங்கல்ல எனக்கு என்ன தண்டனை கொடுக்கறதுன்னு. தப்பு யாரு பண்ணாலும் தப்பு தப்பு தானே. செம்பாவுக்கு நான் பண்ணது உச்சக்கட்ட கொடுமை. இந்த தப்புக்கு செம்பா எனக்கு தண்டனை கொடுக்க மாட்டா. ஆனா பண்ண தப்புக்கு தண்டனை கிடைக்கணும்ல, அதான் இது. இது உங்களுக்காகலாம் இல்ல, என் மனசாட்சி படி எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை. இப்ப உங்க ரெண்டு பேருக்கும் திருப்தியா? ஏன் இப்படி இருக்கீங்க? மறவே மாட்டீங்களா? செம்பா மாதிரி ஒருத்தி கிடைக்க இந்த குடும்பம் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் எப்ப பார்த்தாலும் அவளை ஆகாதுன்னு நினைக்கிறீங்க? கார்த்தி சிந்தின ரத்தம் அவ பண்ண தப்புக்கு பரிகாரம் நினைச்சுக்கிட்டீங்களா? அவன் உங்களை வார்ன் பண்ணிட்டு போறான். செம்பாவுக்காக கார்த்தி தப்புனால தண்டனை அப்ப நீங்க பண்ணினா? இனிமேலாவது இந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் ஒழுங்கா நடந்துக்கங்க. இப்ப இந்த மாத்திரை போடணுமா? சௌமியோட அப்பா சொன்னாரு. எனக்கு தான் ஊசி மாத்திரைனா அலர்ஜின்னு தெரியும்ல. அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. காயம் சீக்கிரம் ஆறணும்ல. காமிங்க, நான் போட்டு விடுறேன். நான் குழந்தையா? குழந்தைய விட ரொம்ப மோசம். மாத்திரை கூட சாப்பிட மாட்டீங்களா நீங்க? நீ மாத்திரை வச்சுட்டு போ, நான் சாப்பிட்டுக்கிறேன். யாரை ஏமாத்த பாக்குறீங்க? அதெல்லாம் முடியாது. நான் சுடு தண்ணியில தான் மாத்திரை போடுவேன். ஐயோ சின்னையா, சுடு தண்ணியில தான் மாத்திரை போடக்கூடாது. இல்ல செம்பா, உனக்கே தெரியும்ல, நான் மாத்திரை சாப்பிட்ட உடனே காஃபி குடிப்பேன். காஃபியா? இல்லையே, இதுதான் புதுசா இருக்கே. நான் சின்ன வயசுல இருந்து அப்படிதான், மாத்திரை சாப்பிட்ட உடனே காஃபி குடிப்பேன். அப்படியா? சரி கொஞ்சம் இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். காஃபி ரெடி. உனக்கு நிறைய வேலை இருக்கும்ல, நீ போய் பாரு. அதெல்லாம் இல்ல, நீங்க முதல்ல மாத்திரை சாப்பிடுங்க. செம்பா, உனக்கு வேலை இருக்கும், நீ ரொம்ப பிஸி. போ. ஏன் சின்னையா நீங்க இப்படி அடம் பிடிக்கிறீங்க? யார், நானா? நீங்க தான். ஐயோ, இங்க வச்ச மாத்திரை காணோம். யார் சொன்னா? இதோ இருக்கே. இருக்குல்ல. நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் முன்னாடியே போகும்போது எடுத்துட்டு போயிட்டேன். இப்ப மாத்திரை சாப்பிட போறீங்களா இல்லையா?
சாப்பிட்டியா? உங்களை எப்படி சாப்பிட வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். செம்பா என்ன பண்ண போற? சித்தப்பாவை கூப்பிட. எதுக்கு? உங்களுக்கு அட்வைஸ் பண்ண. ஐயோ ஐயோ வேண்டாமா, நீ அந்த மாத்திரை கொடுத்துரு, நானே பேசாம சாப்பிட்டுக்கிறேன். இந்தாங்க, காஃபி குடிச்சிட்டே சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சரி, சீக்கிரம் நீங்க தூங்குங்க. எனக்கு கீழே வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். உனக்கு டயர்டே ஆகாதா? கரும்பு தின்ன கூலி கொடுக்குறீங்க, எப்படி சின்னையா டயர்ட் ஆகும்? என்ன சொல்ற? எனக்கு வேலை செய்யறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுனா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன்னை என்ன சொல்றதுன்னே தெரியல செம்பா எனக்கு. ஆமா, நீ தப்பே பண்ண மாட்டியா? நிறைய பண்ணிருக்கேன். இப்போ உங்க கை காயமானது கூட என்னால தானே. நீ ஏன் எப்ப பாரு மத்தவங்க பாரத்தெல்லாம் தூக்கி சுமந்துகிட்டு இருக்க? இது நான் பண்ண தப்புக்கு எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட தண்டனை. சின்னையா, நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? உன்னை சந்தேகப்பட்டது தப்பு தானே? நீங்க எப்பவுமே என்ன விட்டு கொடுக்க மாட்டீங்க. அது மனசுல இருக்குல்ல. ம். சரி, உண்மை சொல்லு, உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா? ம்னா எவ்வளவு பிடிக்கும்னு சொல்லு. இவ்ளோ? அவ்வளவுதானா? இவ்ளோ? இவ்வளவுதானா? இவ்ளோ? சரி, இவ்ளோ? இவ்ளோ? அவ்வளவுதானா? இவ்ளோ? இவ்ளோ? சின்னையா, இவ்ளோ பிடிக்கும் சின்னையா. முதல்ல இந்த காஃபி சுடுது. என்ன செம்பா? எரியுதே. கை தனிக்குள்ள விடுங்க. ஐயோ கை. சாரி சின்னையா, ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். ஏய், எங்க போற? செம்பா, என்னங்க என்னங்க வைங்க. எனக்கு வலிக்கிறது உனக்கு சிரிப்பா இருக்கா? இல்ல சின்னையா, உங்க முகம் காமெடியா இருக்கு. சீக்கிரம் வினோத் போய் ஆயின்மெண்ட் வாங்கிட்டு வா. சரிங்க சின்னையா. இந்த வாரம் உங்களுக்கு அடிபடும் வாரம். ஏய், ஐயோ உன்ன சின்னையா. ஐயோ, சின்னையாவோட ரெண்டு கையும் எதுக்கு இப்படி மோட்டு வலையை முறைச்சு பார்த்துட்டு இருக்கு? பாவம், சின்னையாவுக்கு ரெண்டு கையிலயும் காயம். கையை கீழே வைக்க முடியல போல.
சின்ன சின்ன கண்ணசைவில் உன்னடிமையாகவா செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா லாலி லாலி நானும் துளி துளி உன்னை அழியேந்தியே ஒரு யுகம் போகவா தலை முதல் கால் வரை பணிவிடை பார்க்கவா லாலி லாலி நானும் துளி துளி ஐயோ விடிஞ்சிருச்சா? வீட்ல வேற நிறைய வேலை இருக்கே. சின்னையா வர எப்ப எந்திரிப்பார்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றது? அண்ணி, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அனி அண்ணி இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கீங்களா? போ, போ, போ. ஏன் என்ன வெளியில போ. வெளியில போகணுமா? முடியாது. ப்ளீஸ் போ 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 போ. முடியாது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்க பாரு. பாத்தியா? மாட்டிக்கிச்சே மாட்டிக்கிச்சே மாட்டிக்கிச்சே. என்ன? ஐயோ, இவ ஒருத்தி போடி. ஹே, ஏன் கையை பிடிச்சிட்டே இருந்த? சின்னையா, நைட்டு பூரா நான் இப்படிதான் இருந்தேன். ஏன்? இல்ல, நீங்க தூங்கிட்டு இருக்கப்போ உங்க கைய தெரியாம நீங்க என் மேல போட்டுட்டீங்க. அதனால அதனால டிஸ்டர்ப் பண்ணா நீங்க முழிச்சிருவீங்கன்னு தான். அதுக்குன்னு விடி விடி கையை பிடிச்சிட்டே இருந்தியா? லூசா நீ? யாராச்சும் இப்படி இருப்பாங்களா? நான் இருப்பேன். நீ இருப்ப. அதான் நீ ஒரு லூசு, மென்டல், நான்சென்ஸ். ஏன் சின்னையா, ஏன் இப்படி திட்டுறீங்க? பின்ன விடி விடி இப்படி கையை பிடிச்சிட்டு முழிச்சிட்டேவா இருந்த? இல்லையே, நான் நல்லா தூங்கிட்டேனே. அதனாலதான் உன்னை லூசுன்னு சொல்றேன். தூங்குறதுன்னா நல்லா தூங்க வேண்டியதானே? லூசு. நான் நல்லா தானே தூங்கினேன். எதுக்கு இவரு கோச்சுக்கிறாரு? செம்பா, இதோ வந்துட்டேன் சின்னையா. ஏய் வந்துடாத. இல்ல, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். ராஜா ராணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.
ராஜா ராணி தொடர்கிறது. சின்னையா, ஆ? என்னது காஃபி. மறுபடியுமா? இல்ல சின்னையா, இப்பதான் கொண்டு வரேன். ஏற்கனவே காஃபி ஊத்தி என் கையை காலி பண்ணது பத்தாதா? அது நீங்களா ஊத்திக்கிட்டீங்க. ம். இல்ல, நீ காஃபில ஏதோ சூனி வச்சிருக்க. உங்களை சயின்டிஸ்ட்ல சொன்னாங்க. இல்லையே, நான் தான் இப்ப லீவ்ல இருக்கேன்ல. என்ன யோசிக்கிற? இல்ல, லீவ்ல இருக்கும்போது அறிவை கட்டி வச்சிருவீங்களா? இது அடி. சின்னையா, சின்னையா. ஐயோ, சின்ன சின்னையா, திரும்ப காஃபி கொண்டு போது. சும்மா தான் சொன்னேன். ஐயோ. சின்னையா, சின்னையா, காஃபி சூடா இருக்கு. காஃபி கொட்டிட்டு போகுது. காஃபி கொட்டிட்டு போகுது. சூடா இருக்கா? பின்னா இது என் கையில ஊத்தி சூடா இருக்கா இல்லையான்னு நீ செக் பண்ணாலும் பண்ணுவ. இன்னும் வலிக்குதா சின்னையா? பரவாயில்ல. சரி, இந்தாங்க காஃபி குடிங்க. நான் பிரஷ் பண்ணாம என்னைக்கு காஃபி குடிச்சிருக்கேன்? சரி, அப்ப பிரஷ் பண்ணுங்க. ரெண்டு கையும் இப்படி இருக்கு, நான் எப்படி பிரஷ் பண்றது? அதுக்கு நீ தான் எனக்கு பிரஷ் பண்ணி விடணும். ஆ? ஏன் நீ எனக்கு பிரஷ் பண்ணி விட மாட்டியா? இல்ல, பண்ணி விடுவேன். பண்ணி விடு. சரி, வாங்க. இருங்க, இப்படி இருங்க ஒரு நிமிஷம். ராஜா ராணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ராஜா ராணி தொடர்கிறது. இப்ப நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுமே. பண்ணுங்க. என்ன விளையாடுறியா? உனக்கு எல்லாமே சொல்லணுமா? ஐயோ, இருங்க ஒரு நிமிஷம். சாரி சின்னையா. ரெடி ஆயிட்டீங்களா? அப்ப வாங்க போலாம். எங்க? சாப்பிடுதான். இரு. என்னாச்சு சின்னையா? அது எனக்கு தலை வரணும்ல. என்ன பாக்குற? உன்னால தானே காஃபி கொட்டுச்சு. தலை சீவி விடு.
போனீங்க? இப்ப பாருங்க. தடா, எப்படி இருக்கு? ஓகே, ஓகே மட்டும்தானா? நல்லா இருக்கு.